செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் சிம்பன்சி குரங்கால் கொடூரமாக தாக்கப்பட்டு உருக்குலைந்த பெண்ணின் முகத்தை முகமாற்று அறுவை சிகிச்சை மூலம் சீரமைத்து மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். கர்லா நாஷ் என்ற 57 வயது பெண் ஒருவரை கடந்த 2009ஆம் வருடம் சிம்பன்சி குரங்கு ஒன்று கடுமையாக தாக்கியுள்ளது. கர்லாவின் தோழியின் செல்ல பிராணியான இந்த சிம்பன்சி தாக்கியதில் கர்லாவிற்கு முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த குரங்கு போலீசாரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே மாதம் பாஸ்டன் நகரில் உள்ள மருத்துவமனையில் கர்லாவிற்கு முழு முகமாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சுமார் 20 மணி நேரம் நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சை மூலம் கர்லா நாஷ் தற்போது புதிய பொலிவை பெற்றுள்ளார். இதுவரை உலகளவில் 3 முறை மட்டுமே முழு முகமாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் பல பகுதிகளில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தாலும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி காரணமாகவும் ஏராளமானோர் உயிரிழந்தனர். புகுஷிமாவில் உள்ள அணு உலைகளில் கசிவு ஏற்பட்டு கதிரியக்க அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு ஜப்பானின் கொரியாமா, இவாக்கி மற்றும் சென்டாய் நகரங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ரிக்டர் அளவில் 6 புள்ளியாக நிலநடுக்கம் பதிவான போதும் சுனாமி ஆபத்து ஏற்படவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலநடுக்கத்தால் புகுஷிமாவில் உள்ள அணு உலைகளுக்கு ஆபத்து இல்லை என்றும் அணு உலைகளை குளிரூட்டும் கருவிகள் வெற்றிகரமாக இயங்குவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.